ஹalleluya! தேவனுடைய கரங்களுக்கு அர்ப்பணித்துக் கொண்டு அவர் கரத்திலே பயன்படுகின்ற என்னுடைய அனுபவங்களை, கர்த்தர் என்னை தெரிந்து கொண்ட விதத்தை, ஒரு நபரை கொண்டு தேவன் எத்தனை காரியங்களை செய்ய ஆசைப்படுகிறார் என்ற விஷயத்தை அன்றைய மிஷனரிகளுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம். பைபிள் கேரக்டர்ஸ்ல வாசிக்கிறோம். இன்றைக்கு எத்தனையோ ஊழியர்கள் எழும்புகிறார்கள், ஆயத்தமாகிறார்கள். எத்தனையோ புதிய புதிய ஆலயங்களை கட்டுகிறார்கள். எவ்வளவோ ஊழியம் விரிவடைவதாக காணப்படுகிறது. தேவனுடைய ஊழியர்கள் அதிகரிக்கிறார்கள். தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அழைத்தவர் உண்மையுள்ளவர் என்று நம்ப வேண்டும். விழுந்தாலும் எழுப்புகிறவர், நின்று விடாமல் தேவன் தொடர செய்கிறவர் என்று அறிய வேண்டும். அது பக்தர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். அதனால்தான் அன்று ஆபிரகாமா இருக்கட்டும், மோசேவா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், பெர்ஃபெக்டா இல்லாவிட்டாலும் அவர்கள் எத்தனையோ விஷயங்களில் விழுந்தாலும் தேவன் அவர்களை நிற்க வைத்தார். தேவன் அவர்களை கொண்டு தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். இன்றைக்கு ஒரு ஊழியனாக உங்களுக்காக தேவன் பெரிய எண்ணங்களை கொண்டிருக்கிறார். அவைகளை நீங்கள் நிறைவேற்றும்படி நீங்கள் அவர் கரத்தில் ஆயத்தமாக வேண்டும். ஆயத்தமாவது என்பது எப்பொழுதும் கூட வெயிட்டிங் டைம் இஸ் நாட் அ வேஸ்டட் டைம். அந்த ஆயத்தத்தில் ஒரு பகுதியாக கர்த்தருக்கு சித்தமானால் இந்த ஜூலை 15ஆம் தேதி, அது நான் காக்கிநாடாவிலிருந்து மெட்ராஸுக்கு ஊழியத்திற்கு எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஊழியத்திற்கு வந்த நாளது. பின் திரும்பாமல் அப்பொழுதிலிருந்து இப்பொழுது வரை ஊழியத்திலே தொடர்கின்றேன். அநேக சந்ததிகளை பார்ப்பதற்கு, அநேக சூழல்களில் இருக்கிற மக்கள் நடுவே ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் கிருபை காண்பிக்கிறார். எப்படிப்பட்ட டிவிகளும் ரேடியோக்களும் இல்லாத காலத்திலே தெருக்களுக்குள்ளே சென்று ஊழியம் செய்வது, கைப்பிரதிகளை கொடுத்து ஊழியம் செய்வது, இப்படியாக இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்தி டிஜிட்டல் ஊழியமும் செய்வது, இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை நிமித்தம் நாம் இன்னும் அநேகருக்கு உபயோகமா இருக்கலாம். ஆகவே இன்றைய ஊழியர்களுக்கு தெருக்களுக்கு சென்று பிரசங்கிக்கிற காரியங்களை நம்ம கற்றுக் கொடுக்க இப்பொழுது அவசியமில்லை. ஆனால் இன்று இருக்கிற டெக்னாலஜியை பயன்படுத்திக் கொள்ள இந்த ஒரு விசேஷமான லீடர்ஸ்க்காக, பாஸ்டர்ஸ்களுக்காக, இவாஞ்சலிஸ்டுகளுக்காக, ஊழியத்தில் பங்கடைக்கிற அவர்களுக்காக மாத்திரமே, இட்ஸ் நாட் அ பப்ளிக் மீட்டிங், ஒரு விசேஷமான ஆல் இந்தியா கிறிஸ்டியன் லீடர்ஸ் சம்மிட். ஜூலை 15ஆம் தேதி ஒரே ஒரு நாள் எல்லாருக்கும் அனுகூலமாக இருக்கும் என்று, சென்னை என்றால் உங்களுக்கு தூரமாகும் என்று விஜயவாடாவிலே ஏற்பாடு செய்கிறோம். அநேக மாநிலங்களில் இருந்து கூட தேவ ஊழியர்கள் வருகின்றார்கள் என்று எதிர்பார்க்கின்றோம். நீங்களும் கூட இந்த ஒரு நல்ல ஃபெலோஷிப், அநேக தேவ ஊழியர்களை சந்திக்கும் போது நாம் ஒருவரிடத்தில் ஒருவர் கற்றுக்கொள்ள முடியும், இன்டராக்ட் ஆக முடியும். ஆகவே இந்த அற்புதமான வாய்ப்பை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்க. இதை விஜயவாடாவிலே ஏற்பாடு செய்திருக்கிறோம். ஜூலை 15ஆம் தேதி விஜயவாடாவிலே காலை 10 மணியிலிருந்து மாலை 5 மணி வரைக்கும், அதே போல மாலையிலே இன்னொரு செஷனும் நடக்கிறது. எங்களை அநேகர் கேட்கிறார்கள், எங்களுக்கு இல்லையா என்று. ஆகவே இதே நாளிலே மாலை 6லிருந்து 10 அனைவருக்கும் அழைப்புண்டு. எல்லாரும் வரலாம். நோ நீட் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். பட் காலையிலிருந்து தேவ ஊழியர்களுக்கு 10 to 5 ஒரே கான்ஃபரன்ஸாக, ஒரே சமிட், ஒரே மீட்டிங்காக வைக்க போகிறோம். மத்தியானம் பிரேக், லஞ்ச் இருக்கும். ஆகவே அதுல பங்கு பெற விரும்புகிறவர்களுக்கு, முதலாவது நீங்க தேவ ஊழியர்களா இருந்தால், நீங்க பாஸ்டராக, இவாஞ்சலிஸ்டாக, லீடராக இருந்தால், தயவு செய்து உங்களுக்கு ஒரு QR கோட் கொடுக்கப்படுகிறது. நீங்க அதை ஸ்கேன் பண்ணி கொள்ளுங்கள். நீங்க அதுல இருக்கிற ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொள்ளுங்க. இஃப் யூ ஆர் எலிஜிபிள், then we will send you back the entry and then you are supposed to come. Please register your name before you come. Please don't come without registration, so that there may be ஒரு discipline, ஒரு லெவல் என்றால் தேவ ஊழியர்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட செய்திகளும் திருத்தங்களும் இந்த ஐக்கியத்தில் திரும்பவும் எல்லாருக்கும் இதுல சம்பந்தம் இருக்காதாகவே தயவு செய்து தேவ ஊழியர்கள், தேவ மனிதர்கள், பாஸ்டர்கள், நீங்க ரெஜிஸ்டர் செய்யலாம்.
நீங்க தமிழ் மக்களோ, தெலுங்கர்களோ, ஹிந்தி மக்களோ எங்கிருந்து நீங்க பார்த்து கொண்டிருந்தாலும் நீங்க வரலாம். We have multi language in this conference. உங்களை அன்போடு வரவேற்கிறோம். அண்ட் அதே நாள் ஜூலை 15 மாலை 6 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் இட்ஸ் ஓபன் ஃபார் ஆல். தேவ ஊழியர்கள் நாமும் இருப்போம் மற்றும் நம்மோடு கூட இன்னும் அநேகரும் ஜாயின் ஆவார்கள். அன்றைக்கு தேவனை துதிப்போம். தேவனிடத்திலிருந்து அநேக பாடங்களை கற்றுக்கொள்வோம். அது மட்டுமல்ல, தேவ ஊழியர்களாக நம்ம எல்லாரும் கூடி வரும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்மை அபிஷேகிப்பார். இன்னொரு ஹையர் கிரேட், அதற்கு நம்மை இன்னொரு உன்னதமான விதத்திலே நாம ஊழியத்தை தொடரும்படியாய், நாட்கள் குறுகியதாய் மற்றும் கடைசி காலமாய் இருப்பதினாலே தேவனுக்காக வல்லமையான ஊழியம் செய்யலாம். அநேக ஆத்துமாக்களை அவர் ராஜ்யத்தை சுதந்திரிக்க செய்ய அபிஷேகிக்கப்படுவோம். தயவு செய்து ஜூலை 15 நீங்க நினைவுல கொள்ளுங்க. அதே போல இப்பொழுதே இந்த QR கோடை ஸ்கேன் பண்ணுங்க. இந்த ஃபார்மை எங்களுக்கு ஃபில்அப் செய்து எங்களுக்கு அனுப்புங்கள். அநேக நம்பர்களை உங்களுக்கு நாங்கள் தருகிறோம். கன்ஃபியூஷன் இல்லாமல் இருப்பதற்காக 8144123456 இந்த நம்பர் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மற்ற எண்களுக்கு நீங்க இந்த விஷயத்தை குறித்து நீங்க கான்டாக்ட் செய்ய வேண்டாம். 8144123456 இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் அல்லது QR கோட் ஸ்கேன் பண்ணிக்கொண்டு உங்க ரெஸ்பான்ஸை தெரியப்படுத்துங்க. தவறாமல் தேவ ஊழியர்கள் கலந்து கொள்ளுங்கள். உங்களை அன்போடு அழைக்கின்றோம். தேவ பிரசன்னத்தை அனுபவிப்போம். வாருங்கள். இந்த ஆல் இந்தியா கிறிஸ்டியன் லீடர்ஸ் சம்மிட்டை சக்சஸ் ஆக்குங்கள். நன்றி.